Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு. Subscriber Real Life Incident inspired by subscribers. இந்த சந்தாதாரர்களின் உண்மை சம்பவம் உங்களால் உருவாக்கப்பட்டவை. என் பேர் மகேஷ். நான் தஞ்சாவூர் சரௌண்டிங்கில் கிட்டத்தட்ட 9 வருஷமாக ஆம்புலன்ஸ் டிரைவராகவும் இருந்துட்டுருக்கேன். என் வாழ்க்கையில் இது வரைக்கும் நான் நிறைய விதமான விபத்துகளையும் பார்த்துருக்கேன். கிட்டத்தட்ட 95% வரைக்கும் நான் உயிர்களை காப்பாற்றிருக்கேன். மீதி இருக்கிற 5% அது நேரம் தாமதமானதுனாலையும் அந்த பெரும் விபத்துனாலையும் அந்த மரணத்தை தவிர்க்கவும் முடியல. இப்படிதான் என் வாழ்க்கையும் போயிட்டு இருந்தது. ஆனால் சரியா 2021 நானும் ஒரு இறந்து போன சடலத்தை தஞ்சாவூர்ல இருக்கிற ஒரு கிராமத்தில் எடுத்துட்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நேரங்காலம் கூட பார்க்காம அந்த இடத்துக்கும் போயிட்டு இருந்தேன். அப்படி போற வழியில எனக்கும் ஒரு சம்பவமும் நடந்தது. அதை இப்ப நினைச்சா கூட எனக்கு ஆச்சரியமாவும் இருக்கு, கொஞ்சம் பயமாவும் இருக்கு. அப்படின்னு தஞ்சாவூரை சேர்ந்த ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் அவர் லைஃப்ல நடந்த ஒரு திகில் சம்பவத்தை நமக்கும் ஷேர் பண்ணியிருக்காரு. அதை பத்தி தான் இன்னைக்கு நாம தெளிவா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேய் சம்பவம் உங்க லைஃப்ல நடந்திருக்கா? அப்படி நடந்ததுன்னா அதை நீங்க என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க லைஃப்ல நடந்த அந்த பேய் சம்பவத்தை ஒரு வாய்ஸ் நோட்டா எனக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. அப்படி நீங்க ஷேர் பண்றது உண்மை சம்பவம் உண்மையிலே தெரியலங்க அந்த கண்டிப்பா நம்ம சேனல்ல போஸ்ட் பண்றேன். ஸோ ஒரு பேசாம வீடியோல போலாம். நீங்க நம்ம சேனல் புதுசு நம்ம இருக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. இப்ப நம்ம வீடியோல போலாம். இந்த உண்மை சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண சப்ஸ்கிரைபர், இவரோட நேம் மகேஷ். இவர் தஞ்சாவூரை சேர்ந்தவர். அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 9 வருஷமா இவரும் ஆம்புலன்ஸ் டிரைவரா இருந்துட்டு இருக்காரு. இவரோட வாழ்க்கையில பலவிதமான விபத்துகளையும் பார்த்திருக்காரு. அண்ட் உடல் சிதைந்த நிலைமையா இருக்கட்டும், அண்ட் சின்ன சின்ன அடிப்பட்டவங்க, இப்படி எல்லாருமே இவரோட ஆம்புலன்ஸ்ல எடுத்துட்டு போயிட்டு 95% வரைக்கும் இவரும் உயிரை காப்பாத்திருக்காரு. ஆனா 2021 ஒரு இறந்து போன சடலத்தை இவரோட ஆம்புலன்ஸ்ல எடுத்துட்டு போகும்போது இவருக்கும் நடந்த அந்த ஒரு திகில் சம்பவம் ஸ்டில் இப்ப வரைக்கும் இவரால மறக்கவும் முடியல. அதனால இப்ப வரைக்கும் மகேஷ் இவருக்கு பாதிப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா இந்த சம்பவத்தை நீங்க ஃபுல்லா கேட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கே புரிய வரும் பாதிப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு. சரியா 2021 தஞ்சாவூர். அண்ட் இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண மகேஷ் இவருக்கு ஒரு ஃபோன் காலும் வருது. இந்த மாதிரி இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து இறந்து போன சடலத்தை தஞ்சாவூர்ல இருக்கிற இந்த கிராமத்துல கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு மகேஷ் மேனேஜ்மெண்ட்ல ஆல்ரெடி லீவும் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு நான் ஆல்ரெடி லீவு, என்ன கால் பண்ணி இந்த கேஸை கொடுக்குறீங்க, என்ன அர்த்தம் அப்படின்னு அவரும் கேட்க, எப்பா இல்லப்பா கோச்சிக்காத, மற்றவங்க எல்லாருமே எமர்ஜென்சி அப்படின்னு வேற வேற இடத்துக்கும் போயிட்டாங்க, அவங்க வரதுக்கு கண்டிப்பா ரொம்பவே லேட் ஆகும். அண்ட் இதுவும் எமர்ஜென்சி தான், எனக்காக இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கும், நீ நாளைக்கு கூட லீவ் எடுத்துக்கோ அப்படின்னு மேனேஜ்மெண்ட்ல சொல்ல, அண்ட் மகேஷ் இவரும் யோசிக்கிறாரு, ஆமா ஆல்மோஸ்ட் லீவே முடிய போகுது, இதுக்கப்புறம் நாம அந்த கேஸ் அட்டன் பண்ணி நாளைக்கு ஒரு நாள் லீவ் எடுத்துக்கலாம் அப்படின்னு மகேஷ் இவரும் டைரக்டா அந்த பர்டிகுலர் ஹாஸ்பிட்டலுக்கும் கிளம்பி போறாரு. அங்க போனதுக்கு அப்புறம் அவருக்கு அந்த லெட்டரும் கொடுக்குறாங்க. எந்த நேம்ல இருக்கிற இறந்து போன சடலத்தை எடுத்துட்டு போனோம் அப்படின்னு சில ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் கொடுப்பாங்கல்ல, அது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு இப்போ மார்ச்சரி பக்கமும் போறாரு. அங்க மார்ச்சரியை பார்த்துட்டு இருக்கிற அந்த பர்சன் கிட்ட அந்த லெட்டரும் கொடுக்க, ஆனா அந்த நபரும் அங்க இருக்கிற ஒரு சடலத்தை எடுத்துட்டு வந்து இவருடைய ஆம்புலன்ஸ்லயும் ஏத்தி விடுறாரு. இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சு அந்த இறந்து போன சடலத்தை ஆம்புலன்ஸ்ல எடுத்துட்டு போறதுக்கு நைட்டு 10 மணி ஆயிருது. இப்ப மகேஷ் இவரும் இந்த இடத்த விட்டு கிளம்புறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி இந்த இடத்த விட்டு ஆம்புலன்ஸ் போகாததை பார்த்தேன் அந்த மார்ச்சரியை பாத்துக்கிற அந்த பர்சன், எப்பா இன்னும் நீங்க இருந்து கிளம்பல அப்படின்னு கேட்க, ஆனா நான் மட்டும் எப்படி தனியா போறது, போற ஊரும் தூரம் ரொம்பவே அதிகம், நம்ம மணி இருப்பானே அவனை அனுப்புங்க அப்படின்னு சொல்ல, எப்பா மணியெல்லாம் ஆல்ரெடி கூப்பிட்டு போயிட்டாங்க, நீ மட்டும்தான் இப்ப தனியா இருக்க, நீ மட்டும்தான் இப்ப தனியா போக வேண்டியிருக்கும், இதுக்கு மேல எதனா வேணும்னா உன் மேனேஜ்மெண்ட்ல நீயே கால் பண்ணி பேசிக்க அப்படின்னு சொல்ல, இப்போ மகேஷ் இவருக்கும் அட்ட பாவீங்களாம் என்ன தனியா கோத்து விட்டாங்களே அப்படின்னு இவருக்கும் ஒரு கடுப்பு இருக்கு. ஏன்னா மகேஷ் இவரு போக போற தூரம் கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் தள்ளியும் இருக்கு. இவ்வளவு தூரம் நான் மட்டும் எப்படி தனியா போயிட்டு தனியா வருது அப்படின்னு அவரோட மேனேஜ்மெண்ட்ல கால் பண்ணி பேசினா, எப்பா யாருமே இல்ல நீ மட்டும் தான் போயாகணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் மகேஷ் இவருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா வண்டியில இறந்து போன சடலமும் இருக்கு, இதுக்கு மேலேயும் நாம தாமதிக்க கூடாது அப்படின்னு 10:30 மணி போல அந்த ஹாஸ்பிட்டலை விட்டும் கிளம்புறாரு. இப்படி ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டினதுக்கு அப்புறம் ஒரு காட்டுப்பாதையும் வருது. அந்த ஊரே வந்து அந்த காட்டுப்பாதைக்குள்ள போற மாதிரி தான் இருக்கு. மகேஷ் இவரும் அந்த காட்டுப்பாதைக்குள்ள வண்டியை ஓட்டிட்டு போறாரு. ரோடு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கு, குண்டும் குழியுமா இருந்துட்டு இருக்கு. அதனால
இவரால் வேகமாலாம் போக முடியாது, ஓரளவுக்கு நிதானமாக தான் போக முடியும். ஸோ இப்படி இவரும் போயிட்டே இருக்க அந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா லைட்டு தெரு விளக்கு அப்படின்னு சுத்தமாக எதுவுமே கிடையாது. ஏன்னா அது ஒரு காட்டு வழி பாதை. இவர் வண்டியில் இருக்கிற அந்த ஹெட்லைட் வெளிச்சம் தான் அந்த இடத்துல போதுமான அளவுக்கும் இருந்துட்டு இருக்கு. எதிர்க்கவும் எந்த வண்டியும் வரல, இவர் பின்னாடி இருந்து எந்த வண்டியும் இவரை கிராஸ் பண்ணியும் போகல. சொல்ல போனா இந்த ஒத்த ரோட்ல மகேஷ் இவர் ஒரு வண்டி மட்டும்தான் போய்கிட்டும் இருக்கு. இப்படி மகேஷ் இந்த காட்டுப்பாதைக்குள்ள போய் ஒரு அரை மணி நேரமும் டிராவல் பண்ணிட்டும் இருக்காரு. இப்படி போயிட்டே இருக்கும்போது இந்த ரோட்டோட கொஞ்சம் தூரத்துல இருந்து யாரோ நிக்கிற மாதிரியும் இருக்கு. இத மகேஷ் இவரும் பாக்குறாரு. என்னடா இது, இந்த ராத்திரி அதுவும் இந்த பாதையில ஆட்கள் போய் வந்து நான் பார்க்கவே இல்லை, யாரோ ஒருத்தவங்க நிக்கிறாங்களே அப்படின்னு இவரும் பார்க்க, சரி வண்டியில வேற இறந்து போன சடலம் இருக்கு, லிஃப்ட் எல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு இவரும் அங்க இருக்கிற அந்த நபரை கடந்து போயிடலாம் அப்படின்னு மெதுவா அவங்கள கடக்கலான்னு முயற்சி பண்ணும்போது அங்க இருக்கிற நபர் ஒருத்தர் இல்ல 2 பேரா இருந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பக்கத்துல ஒரு பெண்ணும் இருந்துட்டு இருக்காங்க. ஐயோ, இந்த ஆளு மட்டும் இருந்தானா இவரை நான் விட்டு போயிடுவேன், கூட ஒரு பெண் இருக்காங்களே, 2 பேரும் பார்க்கறதுக்கு கணவன் மனைவி மாதிரியும் இருக்காங்க, கொஞ்சம் வயசான மாதிரி இருக்காங்க. இந்த நடுராத்திரி இவங்களை விட்டு போறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, என்ன பண்றது அப்படின்னு யோசிக்க அங்க இருக்கிற அந்த 2 பேரும் லிஃப்ட் கேட்ட மாதிரியும் நின்று இருக்காங்க. இதை பார்த்த மகேஷ் இவரும் சரி பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பேரை கடந்து வண்டியும் நிறுத்துறாரு. இப்போ பின்னாடி இருக்கிற 2 பேர்ல அந்த பெண் முன்னாடியும் வராங்க. முன்னாடி வந்ததுக்கு அப்புறம், தம்பி இந்த வழியா தானே போறீங்க, நாங்க இந்த ஊருக்கு போக வேண்டியிருக்கு, ரொம்ப நேரமா வண்டி வரும்னு பார்த்துட்டு இருக்கோம், எந்த வண்டியும் வரல, அந்த இருட்டில் நிக்கிறதுக்கு ரொம்பவே பயமா இருக்கு, கொஞ்சம் உதவி பண்ணி போற வழியில இறக்கி விட்டுருங்க அப்படின்னு ஒரு பர்டிகுலர் ஊரோட பேரை சொல்ல, இந்த ஊர் பேரை கேட்ட உடனே மகேஷ் இவருக்கும், அட நீங்க அங்கேயா போறீங்க, கவலைப்படாதீங்கம்மா நானும் அங்கதான் போறேன், வாங்க வண்டியில இருங்க அப்படின்னு சொல்ல, இப்ப அந்த பெண் அவங்க என்ன பண்றாங்கன்னா கதவை திறந்து வண்டிலையும் ஏறுறாங்க. அவங்க மட்டும்தான் இப்ப ஏறுறாங்க. என்னம்மா நீங்க மட்டும்தான் ஏறீங்க, உங்க கணவர் வரல அப்படின்னு கேட்க, மனைவி இவங்களும் வெளியில எட்டி பார்த்து, ஏங்க ஏன் அங்கேயே நிக்கிறீங்க, வாங்க இவங்க அந்த ரூட்டு தான் போறாங்கன்னு சொல்லும் போது மகேஷ் இவர் என்ன பண்றாருன்னா அந்த சைட்ல கண்ணாடி இருக்கும் பாத்தீங்களா, அந்த கண்ணாடியிலையும் பாக்குறாரு. அந்த நபர் பின்னாடி இருந்து இந்த வண்டியை தான் அப்படி பார்த்துட்டும் இருக்காரு. இப்ப மனைவி இவங்க கூப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த நபரும் அப்படியே முன்னாடி வந்து ஏறி உட்காந்து கதவை மூடுறாங்க. கதவு மூடுனதுக்கு அப்புறம் இப்ப இந்த இடத்த விட்டு வண்டி பொறுமையா கிளம்புது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ரோடு கொஞ்சம் குண்டும் குழியுமா இருந்துட்டு இருக்கும்ல, அதனால ஆம்புலன்ஸால வேகமா போக முடியாது. இப்படி வண்டி ஸ்லோவா போயிட்டே இருக்க மகேஷ் இவரும் அவங்க கிட்ட கொஞ்சம் பேச்சு கொடுக்குறாங்க. பட் அந்த 2 பேருமே வண்டியில ஏறினதுக்கு அப்புறம் பேசாம அமைதியா இருந்துட்டு இருக்காங்க. அப்ப மகேஷ் இவர் யோசிக்கிற விஷயம், சரி அவங்களை பொறுத்த வரைக்கும் நாம புதுசு தானே, எப்படி உடனே பேசுவாங்க அப்படின்னு இவரும் அமைதியா வண்டி ஓட்டிட்டும் இருக்க, இப்படி ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த வண்டியில இருக்கிற அந்த ஆண் அந்த நபர் பேசவும் ஆரம்பிக்கிறாரு. தம்பி உனக்கு இந்த பில்லி சூன்யத்துல எல்லாம் நம்பிக்கை இருக்காப்பா அப்படின்னு மகேஷ் இவர்கிட்டையும் கேட்க, அந்த ஒரு வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம், அதாவது பில்லி சூன்யம் அப்படின்ற ஒரு வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம் மகேஷ் இவரை அறியாமலே இவருடைய உடம்புலாம் அப்படியே சிலுக்குது. பயத்துல அப்படியே திரும்பி பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற அந்த நபரை பாக்குறாரு. ஐயா என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்க, ஆனா அங்க இருக்கிற அந்த நபர் மகேஷ் இப்ப இந்த சைட்ல வண்டி விட்டுட்டு இருக்காருல்ல, அவரை திரும்பி பார்க்காம டைரக்டா ரோட்டை பார்த்து உட்காந்துட்டு தான், தம்பி உனக்கு பில்லி சூன்யத்துல நம்பிக்கை இருக்கா இல்லையா அப்படின்னு இவரும் ரோட்டை பார்த்து தான் பேசுறாரு. மகேஷ் அவரை பார்த்து பேசல. மகேஷ் இவரும் வண்டி ஓட்டிட்டு அப்பப்ப அவரை திரும்பி பார்த்துட்டு, ஐயா எனக்கு அந்த விஷயத்தெல்லாம் பெருசா நம்பிக்கை இல்லை, அண்ட் என்னுடைய சைட்லயும் பாத்தீங்கன்னா யாரும் அந்த ஒரு விஷயத்துல பாதிக்கப்பட்ட மாதிரி நானும் கேள்விப்படல, அதனால எனக்கு அதை பத்தி பெருசா தெரியல அப்படின்னு சொல்லும் போது, ஓ அப்படியாப்பா, என் குடும்பமே இந்த பில்லி சூன்யம் ஏவல்ல சிக்கி சின்ன பின்னமாய் இப்ப நானும் என் மனைவியும் இந்த ஆம்புலன்ஸ் வண்டியில போற அளவுக்கும் ஆயிருக்கு அப்படின்னு சொல்ல, அப்ப மகேஷ் இவர் யோசிச்ச விஷயம் என்னன்னா, உங்களுக்கு பில்லி சூனியம் வச்சு பாதிக்கப்பட்டதுக்கும் நீங்க அந்த ஆம்புலன்ஸ்ல வரதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு இவர் மனசுல யோசிச்சிருக்காரு. ஆனா இதை வெளிப்படையா கேட்கல, கேட்டு அவங்கள கஷ்டப்படுத்த வேணாம் அப்படின்னு இவரும் அதை பத்தி கேட்கல. பட் இருந்தாலும், ஐயா என்னாச்சு, ஏன் இப்படி விரத்தியா பேசுறீங்க, ஏதாச்சும் மனசுல இருந்தனா வெளிப்படையா பேசுங்க, அப்பதான் கொஞ்சம் மனசு ஆறுதலா லேஸ் ஆகும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த நபரும் அவரோட லைஃப்ல நடந்த ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்றாரு. தம்பி என் குடும்பம் ரொம்ப பெருசுப்பா, எனக்கு 2 தம்பி ஒரு தங்கச்சி இருக்காங்க, என் குடும்பத்துல நான் தான் மூத்தவன், அது சொத்துல எந்த குறையுமே கிடையாது, ஆனா அதெல்லாம் இருந்தும் இப்போ அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்திருக்கும். அண்டு எனக்கு 2 தம்பி ஒரு தங்கச்சி இருக்காங்கன்னு சொன்னல, அவங்களுக்கு தான் நான் முதல்ல கல்யாணமும் பண்ணி வச்சேன். அந்த சமயம் எனக்கு நான் கல்யாணமும் பண்ணிக்கல, ஏன்னா நாங்க கல்யாண வயசுல இருக்கும்போது என்னுடைய அம்மா அப்பா அவங்க எதிர்பாராத விதமா இறந்தும் போயிட்டாங்க. அவங்க இறந்ததுக்கு காரணம் கூட இந்த பில்லி சூன்யம் ஏவல்னு கூட சொல்லலாம்.
அப்படி அவங்க இறந்ததுக்கு அப்புறம் என் தம்பி தங்கச்சிகளுக்கு வந்து நான் தான் அப்பா அம்மாவா இருந்து அவங்களுக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணி வச்சேன். எனக்கு நான் பொறுமையா கல்யாணம் பண்ணிக்கலாம், இல்ல கல்யாணம் பண்ணாம இருந்தா கூட பிரச்சனை இல்லை அப்படின்னு தம்பிங்க தங்கச்சிங்க இவங்க எல்லாருக்குமே நல்லபடியா நல்ல இடத்துல கல்யாணமும் பண்ணி இருக்கிற சொத்து எங்க பூர்வீக சொத்து எல்லாருக்குமே சரிசமமா எழுதியும் வச்சுட்டேன். ஆனா என்னதான் சொத்துக்களை வந்து எழுதி வச்சாலும் என்னாலையும் சரி என் தம்பி தங்கச்சியாலும் சரி அந்த ஒரு சொத்தை இப்ப வரைக்கும் அனுபவிக்க முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கும். ஏன்னா என் தம்பிகளா இருக்கட்டும் என் தங்கச்சியா இருக்கட்டும் இப்போ யாருமே உயிரோட இல்லை. அவங்க எல்லாருமே இந்த பில்லி சூனியத்துக்கு பலியா இருக்காங்க. இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? வேற யாருமே இல்லை, என்னுடைய அப்பா தான். என்னதான் எங்க அப்பாவுக்கு வந்து சொத்து பத்து நிறைய இருந்தாலும் அவருக்கு இந்த குடிக்கிற பழக்கம் இது கூடவே சூதாடுற பழக்கம் ரொம்பவே அதிகமா இருந்திருக்கு. பொதுவா ஒரு குடும்ப தலைவன் அதிகப்படியா குடிச்சானா அந்த குடும்பத்தோட எதிர்காலம் கேள்விக்குறின்னு கூட சொல்லலாம். அதுவே அந்த குடும்ப தலைவனுக்கு குடிப்பழக்கமும் கூட சூது பழக்கமும் இருந்ததுன்னா அந்த குடும்பம் என்னாகும்? அதுதான் எங்க அப்பா. ஏன்னா அவரும் சின்ன வயசுல இருந்து நிறையவே குடிப்பாரு, இது கூடவே கண்டபடியா சூதாடுவாரு. அப்படி சூதாடுற பணம்லாம் பாத்தீங்கன்னா அப்பவே பெரிய பெரிய பணம்லாம் வச்சு சூதாடுவாரு. சில நேரம் என் அப்பாவோட அம்மா என் பாட்டியோட தங்க நகை மோதிரம் அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு சூதுல வச்சு ஒரு சில நேரம் நிறைய வாரிட்டு வருவாரு. அதாவது ஜெயிச்சு நிறைய எடுத்துட்டு வருவாரு. ஒரு சில நேரம் ஜெயிச்சதை விட டபுள் ட்ரிபிள் மடங்கா தோத்துட்டு தான் வருவாரு. எங்க அம்மா இந்த ஒரு விஷயத்துக்காக நிறைய தடவை சண்டை போட்டிருக்காங்க. ஆனா எங்க அப்பா அதை பத்திலாம் கேட்கற மாதிரியும் இல்லை. ஏதாச்சும் எதிர்த்து பேசினா வீட்டுல இருக்கிற எல்லாருமே என் அம்மாவையும் அடிப்பாரு, சின்ன பசங்களா இருந்த எங்களையும் அடிப்பாரு. இப்படியே எங்களுக்கும் வயசு ஏறி எங்களுக்கும் கல்யாண வயசு வந்துருச்சு. அந்த சமயம் கூட எங்க அப்பா வீட்டுல இருக்கிற சொத்து பத்திரங்கள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டு சூதாடிட்டும் இருப்பாரு. இப்படியே நிறைய இழந்துட்டாரு. ஒரு லெவலுக்கு அப்புறம் எங்க அப்பாவுக்கும் கொஞ்சம் பயம் வந்துருச்சு. எங்க இருந்து நம்ம பசங்களுக்கு எதிர்காலத்துல சொத்து எதுவுமே இல்லாம நடுத்தருவில் இருந்துருவாங்களோ அப்படின்னு அவரும் ஒரு லெவலுக்கு அப்புறம் பயந்துருக்காரு. ஆனா அந்த பயமே அவருக்கு பகையா மாறும் அப்படின்னு அப்பா அவரும் எதிர்பார்க்கல. ஏன்னா அப்போ அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இது வரைக்கும் விட்ட சொத்துகள் எல்லாத்தையுமே திரும்ப மீட்டெடுக்கணும் அப்படின்றதுக்காக திரும்பவும் அதே சூது தான் விளையாடி இருக்காரு. ஆனா இந்த தடவை வீட்டுல இருக்கிற சொத்து பத்திரங்கள் எதுவுமே எடுத்துட்டு போகாம அம்மாவுடைய வெஞ்சி இருக்கிற தங்க நகையெல்லாம் எடுத்துட்டும் போயிருக்காரு. அதை வச்சு சூதும் விளையாடி இருக்காரு, அதுலயும் தோத்துட்டு இருக்காரு. அப்ப திரும்ப இவரால எந்த ஒரு பொருளையும் வச்சு விளையாட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட அப்ப இவர் வாய் வார்த்தையா ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. இந்த தடவை திரும்ப விளையாடலாம், இதுல தோத்துட்டேன்னா என் வீட்டுல இன்னும் சொத்து பத்திரங்கள்லாம் இருந்துட்டு இருக்கு, அதையும் நான் எடுத்துட்டு வந்து தரேன் அப்படின்னு அடுத்தடுத்து திரும்ப கையில எதுவுமே இல்லாம வாய் வார்த்தையா விளையாடி இருக்காங்க. ஆனா அப்பவும் எங்க அப்பா எல்லாத்தையுமே இழந்துட்டு நிர்கதியா இருக்காரு. இப்ப எதிர்த்து சூது விளையாடுனவங்க நீ வாக்கு கொடுத்த மாதிரி உன்னோட சொத்தெல்லாம் கொடு அப்படின்னு வீடு தேடி வந்து பிரச்சனை பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அப்போ அக்கம் பக்கத்துல இருக்கிற ஒரு சில பேர் கொஞ்சம் எதிர்த்து கேட்டதுனால அங்க சூது விளையாடு பிரச்சனை பண்ண வந்தவங்க எல்லாம் அந்த இடத்த விட்டு தற்காலிகமா போயிட்டும் இருக்காங்க. இருந்தாலும் எங்க அப்பாவுக்கு இன்னமும் பயம் இருந்துட்டு இருக்கு. இதனால எங்க அம்மா என்ன பண்ணிருக்காங்கன்னா எஞ்சி இருக்கிற சொத்தாச்சி என் பசங்களுக்கு இருக்கட்டும் அப்படின்னு அந்த சொத்து பத்திரமா இருக்கட்டும் அந்த தங்க நகையெல்லாம் இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே ஒரு துணியில சுத்தி ஒரு இடத்துலயும் பதுக்கி வச்சிருக்காங்க. கால நேரம் வரும்போது இந்த விஷயத்தெல்லாம் நம்ம பசங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி. இதுக்கப்புறம் அந்த சைடில் அந்த சூது விளையாடி ஜெயிச்சவங்க இருக்காங்கல்ல அவங்க மறுபடியும் வீட்டில் வந்து பிரச்சனை பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. இதனால சூது விளையாடி தோத்து போனா அப்பா இவர் என்ன பண்றாருன்னா இருக்கிற சொத்து பத்திரத்தெல்லாம் எடுத்து கொடுக்கலான்னு வீட்டில் இருக்கிற பீரோலாம் தேடி பார்த்தா எதுவுமே இல்லை, எல்லாமே காணாம போயிட்டு இருக்கு. இவங்க மனைவி தான் எடுத்து வச்சாங்க அப்படின்னு அப்பா அவங்களுக்கும் தெரியல. ஆனா ஒரு லெவலுக்கு அப்புறம் மனைவியும் ஒத்துக்கிறாங்க. மனைவி கிட்டையும் கேட்குறாங்க அதை கொடுத்தாதான் என்ன உயிரோட விடுவாங்க அப்படின்னு. ஆனா மனைவி இவங்களும் நீ செத்தாலும் பரவாயில்ல, இருக்கிறது என் பசங்களுக்கு, அவங்களோட எதிர்காலமாச்சு ஓரளவுக்கு நல்லா இருக்கட்டும், நீயும் நானும் செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு மனைவி இவங்களும் விடாப்பிடியா இருந்துட்டு இருக்காங்க. ஆனா இப்பவும் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க தான் உதவிக்கு வந்திருக்காங்க. இந்த மாதிரி இங்கெல்லாம் வந்து பிரச்சனை பண்ணக்கூடாது, இங்க இருந்து கிளம்பிடு அப்படின்னு அந்த சூதுல ஜெயிச்சவங்களை கொஞ்சம் எதிர்த்து பேசும்போது அவங்களுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த இடத்த விட்டும் போயிடுறாங்க. இப்படி அடிக்கடி பிரச்சனை பண்ணும் போதும் அந்த ஏரியா ஆளுங்க தான் இவங்களையும் காப்பாத்திருக்காங்க. ஸோ ஒரு லெவலுக்கு அப்புறம் அந்த சூதுல ஜெயிச்சாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு சொத்து தேவை. இதனாலே ரொம்பவே கோவப்பட்ட அந்த சூதுல ஜெயிச்சவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு மாந்திரிகரை நாடுறாங்க. ஆனா அந்த மாந்திரிகரை வச்சு இவங்க குடும்பத்துக்கு இந்த ஏவல்
குடும்பத்திலையும் ஏவி விடுறாங்க. அந்த குடும்ப தலைவன் உயிரோட இருக்கக்கூடாது, அவன் மூலியமா எனக்கு சொத்து கிடைக்கணும், அந்த சொத்தை அவனே எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா அவனும் சரி அவன் மனைவியும் சரி உயிரோட இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க மேல ஒரு கொடூரமான ஏவலை ஏவி விடுறாங்க. இப்படி ஏவி விட்டதுக்கு அப்புறம் அந்த ஏவல் டைரக்டா அந்த குடும்பத்தை போய் அடிக்கவும் ஆரம்பிக்குது. அந்த ஏவல் அந்த வீட்டுக்கு வந்த அன்னைக்கே பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கிற பசங்களா இருக்கட்டும் பொண்ணுங்களா இருக்கட்டும் எல்லாருக்குமே உடல்நிலை சரியில்லாமலும் போகுது. அந்த சூது விளையாடிய சொத்து இழந்த அப்பா இவருக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமலும் போகுது. இந்த கேப்ல அந்த வீட்டுக்குள்ள அந்த பேய்கள் உருவம்லாம் நடமாடுற விஷயத்த வந்து இப்போ ஆம்புலன்ஸ்ல லிஃப்ட் கேட்டு வந்துட்டு இருக்காருல, அவரும் அவரோட வீட்டுல நிறைய இடத்துல பார்த்திருக்காரு. அவரு மட்டும் பார்க்கல, அவருடைய 2 தம்பியா இருக்கட்டும் தங்கச்சியா இருக்கட்டும் எல்லாருமே அந்த உருவத்தை பார்த்து பயங்கரமா பயந்தும் இருக்காங்க. ஆனா அந்த உருவம் இவங்களை வெறும் பயமட்டம் தான் மூர்த்தி இருக்கு. ஆனா அவங்க அப்பாவா இருக்கட்டும் அவங்க அம்மாவா இருக்கட்டும் அவங்க 2 பேர் தான் முக்கியமான டார்கெட். ஏன்னா இந்த ஏவலை ஏவி விட்ட அடுத்த 3 நாள்ல பாத்தீங்கன்னா மர்மமான முறையில சூதாடிய தோத்த அப்பாவா இருக்கட்டும் அவங்க அம்மாவா இருக்கட்டும் 2 பேருமே அந்த வீட்டுல ரத்தம் கக்கி இறந்தும் போயிருக்காங்க. அதுவும் ரத்தம்னா சாதாரணமா வெறும் வாய் வழி இல்ல, அவங்க உடல்ல இருக்கிற நவ துவாரங்கள், வாய், மூக்கு, கண்ணு, காது அந்த உடல்ல இருக்கிற மற்ற கழிவுகள்லாம் வெளியேற எல்லா துவாரம் வழியா பாத்தீங்கன்னா ரத்தம் மொத்தமா வெளியேறி இறந்தும் போயிருக்காங்க. சொல்ல போனா அது ஒரு கொடூரமான சாவு அப்படின்னு கூட சொல்லலாம். இப்படி அப்பா அம்மா இருந்த இந்த ஒரு விஷயம் இவங்களால சுத்தமா தாங்க முடியல. இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு கூட இவங்களுக்கும் தெரியல. ஏன்னா வீட்டில் இருக்கிற யாருக்குமே இன்னும் கல்யாணமும் ஆகல, அதுக்குள்ள பெரியவங்க 2 பேருமே இறந்து போயிட்டாங்கன்னும் போது இந்த வீட்டில் சந்தோஷம் அப்படின்ற ஒரு விஷயம் ஆல்ரெடி இல்லை, இப்போ சுத்தமா இருக்காது. இதுக்கப்புறம் இறந்து போன அம்மா அப்பா இவங்களுக்கு செய்ய வேண்டிய அந்த இறுதி காரியங்கள்லாம் செய்கிறாங்க. அப்போவே வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் அம்மா அப்பா இவங்க இறந்து போனது சாதாரண விஷயம் கிடையாது. அப்பா ஒருத்தர்கிட்ட சூது விளையாடி தோத்துருக்காருல, அந்த ஆளுக்கு நம்ம சொத்து மேலே ஆசை ரொம்பவே அதிகமாக இருக்கு. சொத்து கிடைக்காத ஒரே கோவத்தால தான் இவங்க 2 பேருமே ஏவலை ஏவி விட்டு கொண்டு இருக்காங்க அப்படின்னு அதுக்கப்புறம் இவங்களுக்கும் அந்த விஷயம் கிளியரா தெரிஞ்சிருக்கு. அண்ட் இது மட்டும் இல்லாம அந்த சூதுல ஜெயிச்ச அந்த நபரும் மறுபடியும் அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் இவங்க வீட்டுல வந்து பிரச்சனை பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க. உன் அப்பன் தோத்துட்டான்ல, அந்த ஒரு சொத்தை எனக்கு கொடு அப்படின்னு அவங்களும் பிரச்சனை பண்ண. ஆனா வீட்டுல இருக்கிற பசங்க வந்து கொஞ்சம் எலசுங்க, அதாவது இளரத்தம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுவும் இல்லாம 3 பசங்களும் இருக்காங்க. வரவங்க கிட்ட பிரச்சனை பண்ணி அடிதடி வரைக்கும் போயிருச்சு. அண்ட் வந்த எல்லாருமே அடிச்சும் துரத்திட்டு இருக்காங்க. இப்படி அம்மா அப்பா இருந்த ஒரு சில மாசத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இவனுடைய தாத்தா முப்பாட்டன் அப்படின்னு பூர்வீக சொத்துன்னு இன்னும் ஒரு சில சொத்துக்கள்லாம் இருந்துட்டு இருக்கு. அந்த சொத்துக்களுடைய பத்திரம் எல்லாமே பாத்தீங்கன்னா சூது விளையாடி ஏவல் பாதிப்புல இறந்து போனார்ல, அவருக்கு ஒரு அண்ணனும் இருக்காரு. தம்பி இந்த மாதிரி சூது விளையாடுவான்னு தெரிஞ்சு மோஸ்டா நிறைய சொத்துக்களை அவரும் எடுத்து ஒளிச்சு வச்சிருக்காரு. அதுக்கு காரணம் அந்த சொத்தெல்லாம் பதுக்கணும் அப்படின்னு இல்லை, தம்பி மேல இருக்கிற பாசத்தால தான். இவன் கிட்ட இருந்தா ஒண்ணு இவனும் அனுபவிக்க மாட்டான், இவன் குடும்பத்துக்கும் அது பயன்படாம அனாமத்தா தான் போகும். அதனால என் தம்பி பசங்களுக்கு நான் கொஞ்சம் சொத்து எடுத்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமா இவர் பங்குக்கு வர வேண்டிய நிறைய சொத்துக்களை வந்து தனியா ஒளிச்சு வச்சிருக்காரு. இப்படி ஒரு தம்பி இருந்த ஒரு சில மாசத்துக்கு அப்புறம் அந்த சொத்து பத்திரத்தை எடுத்திருந்து அவருடைய தம்பி பசங்களான 3 பசங்க ஒரு பொண்ணு இவங்க 4 பேருக்குமே அந்த சொத்தை கொடுத்துடுறாங்க. ஸோ இவங்களுக்குள்ள அதை சரிசமமா பிரிச்சு வச்சுக்கிறாங்க. ஆனா இந்த ஒரு விஷயம் எப்படியோ ஆல்ரெடி அப்பாவுக்கு ஏவலை வச்சு அப்பாவையும் சரி அம்மாவையும் சரி கொன்னான்ல, அவனுக்கு இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சும் இருக்கு. தெரிஞ்சதுக்கு அப்புறம் எங்க கிட்ட வந்து பிரச்சனை எல்லாம் பண்ணல, அப்பாக்கு பண்ண அதே விஷயத்த மறுபடியும் எங்க குடும்பத்து மேலேயும் ஏவலா ஏவியும் விட்டுருக்கான். அப்படி ஏவி விட்ட அந்த ஏவல் என் குடும்பத்துல இருக்கிற தம்பியா இருக்கட்டும் தங்கச்சியா இருக்கட்டும் எல்லாருமே காவு வாங்கிட்டு இருக்கு. சொல்ல போனா இப்ப எங்க கிட்ட சொத்து இருக்கு, ஆனா எதையுமே அனுபவிக்க முடியாத ஒரு அவல நிலைக்கு நாங்களும் இப்ப தள்ளப்பட்டிருக்கோம் அப்படின்னு 2 பேருமே இந்த ஒரு விஷயத்த ஆம்புலன்ஸ் டிரைவரான மகேஷ் அவர்கிட்ட சொல்லி அழுதுட்டும் இருக்காங்க. இதை கேட்ட மகேஷ் இவருக்கும் கவலைப்படாதீங்க, அதான் நீங்க இருக்கீங்கல்ல, ஆமா உங்க தம்பி தங்கச்சிகளுக்கு வந்து கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொன்னீங்க, அவங்களுக்கு குழந்தைங்க ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஆமாப்பா எல்லாருக்குமே 2 பசங்க இருந்துட்டு இருக்காங்க, எல்லாருமே ரொம்பவே சின்ன பசங்க தான், அவங்க நினைச்சாதான் ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு சொல்ல, அட நீங்க எங்க கஷ்டப்படுறீங்க, அவங்களுக்கும் அப்பா அம்மாவா இருந்து நீங்களே பாத்துங்க அப்படின்னு சொல்ல, இந்த ஒரு வார்த்தையை கேட்ட அந்த கணவன் மனைவி அவங்க 2 பேருமே சொல்லி வச்ச மாதிரி மகேஷ் இவரை அப்படி திரும்பி பாக்குறாங்க. அப்படி பாக்குறதுல அவங்க முகத்துல ஒரு பெரும் சோகம் இருக்கிறது மகேஷ் இவரால உணர முடியுது. ஆனா அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு அப்பா அவருக்கும் புரியல. இப்ப மகேஷ் இவரும் ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு ஆல்மோஸ்ட் அந்த ஊருக்கிட்டையும் போயிட்டாரு. இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் போனா அந்த ஊரு அந்த வீட்டையும் போய் சேர்ந்துடலாம். இந்த ஒரு விஷயத்த இந்த கணவன் மனைவி இவங்கிட்டையும் சொல்றாங்க, ஐயா இன்னும் கொஞ்சம் தூரம் தான், ஒரு 5 கிலோமீட்டர் போனோம்னா ஊரு வந்துடும் அப்படின்னு சொல்ல, அப்ப வண்டியில இருக்கிற அந்த நபரும் சரிப்பா எனக்கு ஒரு உதவி பண்ணு அப்படின்னு கேட்க, மகேஷ் இவரும் உதவியா, நானா
என்ன உதவி சொல்லுங்கயா, என்னால முடிஞ்சதுன்னா கண்டிப்பா நான் பண்றேன், பணம் காசை தவிர வேற எந்த உதவியா இருந்தாலும் நான் பண்றேன் அப்படின்னு மகேஷ் இவரும் அந்த ஒரு விஷயத்த வெளிப்படையா சொல்லியிருக்காரு. அப்போ அந்த நபரும் உங்ககிட்ட பணம் காசெல்லாம் கேட்கலப்பா, எனக்கு இந்த ஒரு உதவி மட்டும் பண்ணு, அப்பதான் எங்க 2 பேருக்குமே ஒரு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் சரிங்க என்ன உதவி சொல்லுங்க நான் பண்றேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த நபரும் ஒரு சில விஷயங்களும் சொல்றாரு. தம்பி, என் பெரியப்பா இந்த ஊர்ல இந்த விலாசத்துல தான் வந்துட்டு இருக்காரு. இப்ப வரைக்கும் என் குடும்பத்துல நடக்கிற இந்த ஒரு விஷயம் அவருக்கும் தெரியாது. அவர்கிட்ட இங்க நடக்கிற இந்த ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிடு. அண்ட் என் குடும்பத்தில் நடக்கிற இந்த ஏவல் பில்லி சூனியம் இதுக்கு காரணமும் இந்த நபர் அப்படின்னு அவருடைய பேருன்னு சொல்லும், மற்றதை என் பெரியப்பாவும் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லும் போது ஏங்க இந்த ஒரு விஷயத்த நீங்களே சொல்லிக்கலாம்ல, உங்க பெரியப்பா தானே அப்படின்னு மகேஷ் இவரும் கேட்க, இல்லப்பா இப்ப சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில நான் இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னு அவரும் சொல்ல. ஆனா இந்த ஒரு விஷயம் மகேஷ் இவருக்கும் புரியல. இருந்தாலும் சரியா நான் உங்களுக்கு உதவி பண்றேன்னு சொல்லியிருக்கேன், கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த நான் பண்றேன் அப்படின்னு அவரும் ஒத்துக்கிறாரு. தம்பி, இந்த உதவி மட்டும் இல்ல, இன்னொரு சின்ன உதவியும் இருக்கு அப்படின்னு கேட்க, ஓ இன்னொரு உதவியா, சரி கேளுங்க அதுவும் நான் பண்றேன் அப்படின்னு சொல்ல. நீ இப்ப போயிட்டு இருக்கல, இந்த ஊர்ல தான் என் வீடு இருந்துட்டு இருக்கு, இந்த இடத்துல தான் என் வீடு இருந்துட்டு இருக்கு, என் வீட்டுக்கு பின்னாடி கொல்லப்புறமும் இருந்துட்டு இருக்கு, அங்க ஒரு கிணறும் இருக்கு, அந்த கிணத்துல இருந்து சரியா ஒரு 5 அடி வலது பக்கம் பார்த்தோன்னா வாழை மரம்லாம் நல்லா வளர்ந்துட்டு இருக்கும். அந்த வாழை மரத்துக்கு நடுவுல பள்ளம் தோண்டனா அது உள்ள ஒரு பொருளும் கிடைக்கும். அந்த பொருள் என் பசங்களா இருக்கட்டும், என் தம்பி தங்கச்சி பசங்களா இருக்கட்டும், அவங்க எதிர்காலத்துக்கு பயன்படக்கூடிய ஒரு சில விஷயம்லாம் அதுல இருக்கு. இந்த ஒரு விஷயத்த என் குடும்பத்துக்கிட்ட சொல்லிடு அப்படின்னு சொல்லும்போது, ஐயா என்னையா வண்டியில ஏறினதுல இருந்தே ஒரு மாதிரி பேசுறீங்க, அதுல இந்த கடைசியா கேட்கிற இந்த உதவியில எதுவும் பட்டும் படாத மாதிரி பேசுறீங்களே, எனக்கு ஒன்னும் புரியல அப்படின்னு அவரும் கேட்க, தம்பி இப்ப நீ போறல இடம், அந்த இடத்துக்கு நீ போனா கண்டிப்பா உனக்கு முழு விவரமும் தெரியும் அப்படின்னு சொல்லும் போது இந்த வண்டி திடீர்னு அடைக்கவும் ஆரம்பிக்குது. அதாவது பெட்ரோல் இல்லாம அடைக்கவும் ஆரம்பிக்குது. அப்படி அடைச்சது மட்டும் இல்லாம ஆம்புலன்ஸ் திடீர்னு ஆஃப் ஆயிருது. இந்த ஒரு விஷயத்த மகேஷ் இவரு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏன்னா கிட்டத்தட்ட 9 வருஷம் ஆம்புலன்ஸ் ஓட்டிட்டும் இருக்காரு. சம்டைம்ஸ் ஆம்புலன்ஸ் ஒரு மாதிரி அடைக்கும். அப்படி அடைக்கிறதுக்கு ரீசன் இந்த வண்டியில ஏதாச்சும் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறவங்க இந்த வண்டியில கொண்டுட்டு போகும்போது அதுல ஒரு சில பேர் இறக்குற அந்த ஒரு சூழ்நிலையில இந்த வண்டி கொஞ்சம் அடைக்கிற மாதிரியும் போகும். அப்பதான் உள்ள இருக்கிற நர்ஸ் அவங்களும் சொல்லுவாங்க பேஷண்ட் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு. அப்பதான் டிரைவர் இவருக்கும் தெரியும், ஓ இதனாலதான் வண்டி கொஞ்சம் அடைக்கிற மாதிரி ஓடி இருக்கு அப்படின்னு. ஆனா அந்த சூழ்நிலையில கூட வண்டி ஆஃப் ஆகாது. ஆனா இப்போ வண்டி ஆஃப் ஆனது மகேஷ் இவருக்கும் கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கு. உடனே வண்டியை விட்டு இறங்கி ஃப்ரண்ட்ல என்ஜின் அந்த பேனட்டை திறந்தும் பாக்குறாரு, ஏதாச்சும் லூஸா இருக்கா இல்ல ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு. ஆனா திறந்து பார்க்கும்போது என்ஜினும் சூடான மாதிரி இல்ல, எல்லாமே நார்மலா தானே இருக்கு அப்படின்னு இவரும் அந்த பேனட்டை அப்படி மூடிட்டு டோரை திறந்து ஏறலான்னு வராரு. அப்ப மகேஷ் இவர் பாக்குற விஷயத்த இவர் கண்ணால நம்பவே முடியல. ஏன்னா இப்ப வண்டி உள்ள ஏறாருல, ஆல்ரெடி அந்த வண்டியில லிப்ட் கேட்டு வந்தவங்க இருப்பாங்களே, கணவன் மனைவி வயசானவங்க, அவங்கள இப்போ ஆளையும் காணும். என்னடா அது இவ்வளவு நேரம் வண்டியில தானே உட்காந்துட்டு இருந்தாங்க, எங்க போனாங்க அப்படின்னு இவரும் கதவை சாத்திட்டு அந்த இடம் ஃபுல்லா தேடி பாக்குறாரு. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் யாரையுமே காணும். அப்ப மகேஷ் இவர் யோசிச்ச விஷயம், ஒருவேளை இவங்க குடும்பத்துக்கு சொல்லிக்காம வேற எங்கேயோ போயிடுறாங்க போல இருக்கு, அதாவது கண் காணாத இடத்துக்கு போயிடுறாங்க போல இருக்கு. அதனாலதான் இந்த ஒரு விஷயத்த நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்க. ஓகே, இவங்களுக்காக கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த அவங்க குடும்பத்துக்கு நாம பண்ணணும். சரி அதான் இறங்க போயிட்டாங்களே, ஊரும் கிட்ட வந்துருச்சு, நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வண்டியில் ஏறி உட்காந்து ஆன் பண்ணா வண்டியும் ஆன் ஆயிருது. இதுக்கப்புறம் அந்த இறந்து போன சடலம் ஒன்னே ஒன்று வண்டியில் இருக்குல்ல, அந்த சடலத்துக்கு சொந்தமான அந்த வீட்டுக்கும் போறாரு. அந்த இடத்துல எல்லாருமே காத்துட்டும் இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் பின்டோரை திறந்து அந்த சடலத்தை எடுக்கிறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் மூஞ்சி எல்லாமே மூடிதான் இருக்கு. அந்த வண்டியில இருந்து எடுத்துட்டு வர அந்த சடலத்தை அங்க இருக்கிற பெரிய டேபிள்லயும் வைக்கிறாங்க. அந்த டேபிளுக்கு அப்படியே பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு போட்டோவும் இருக்கு. ஆக்சுவலா இந்த ஒரு விஷயத்த நீங்க ஆல்ரெடி கெஸ் பண்ணிருப்பீங்க, ஆனா நீங்க கெஸ் பண்ண முடியாத இன்னொரு ட்விஸ்டும் இருக்கு. இப்ப அந்த இடத்துல ஒரு போட்டோவும் இருக்குல்ல, அந்த போட்டோவையும் பாக்குறாரு, ஓ இவருதான் இறந்து போனாரு அப்படின்னு. ஆனா அந்த போட்டோவை கொஞ்சம் உத்து பார்க்கும்போது தான் இவருக்கும் தெரியுது, டேய் இப்பதான்டா இவர் நம்ம வண்டியில லிஃப்ட் கேட்டு வந்தாரு, கூட ஒரு அம்மா வந்திருந்தாங்க, நம்ம கிட்ட நிறைய விஷயம் சொல்லிட்டு இருந்தாரு, அண்டு உதவி கேட்டாரு. அப்போ உண்மையிலேயே இவர் இறந்து போயிட்டாரா, நம்ம தான் தப்பா நினைச்சிட்டு இருந்தோமா? சரி, இவர் உண்மையிலேயே இறந்து போயிட்டாரு. கூட இருந்த அந்த அம்மா அவங்க யாரும், இவங்க மனைவி தானே. ஆனா நான் எடுத்துட்டு வந்தது ஒரே ஒரு ஆண் சடலும். என் வண்டியில 2 பேரும் ஏறினாங்க. ஒருத்தவங்க இறந்து போன ஆண்மானா, இன்னொருத்தவங்க யார் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது வீட்டுக்குள்ள இருந்து இன்னொரு சடலத்தையும் வெளியில எடுத்துட்டு வராங்க. யாருன்னு பார்த்தா அது ஒரு பெண்ணுடைய சடலம். அவங்கள இப்ப மகேஷ் இவர் ஒரு சடலத்தை எடுத்து வந்தார்ல, அவங்க பக்கத்துலயும் வைக்கும் போதுதான் இவருக்கும் புரிய வருது, டே இவங்க 2 பேருமே இறந்து போயிட்டாங்களா,
இவங்க 2 பேருமே தாண்டா என் வண்டியில லிஃப்ட் கேட்டு வந்தாங்க. அப்போ உண்மையிலேயே இவங்களும் இந்த பில்லி சூனியம் ஏவலால இறந்து போயிட்டாங்களா அப்படின்னு அப்பதான் இவருக்கும் புரிய வர அந்த விஷயத்தோட சீரியஸ்னஸும் இவருக்கும் புரியுது. இப்ப இறந்து போனவர் ஆன்மாவை ஒரு விலாசம் சொல்லியிருப்பார்ல, இறந்து போனவரோட அண்ணன் கிட்ட விஷயத்த சொன்னா அவர் எல்லாமே பார்த்துப்பாரு அப்படின்னு. உடனே அவசர அவசரமா அந்த விலாசத்துக்கும் போறாரு. அது பக்கத்து ஊர்ல தான் இருந்திருக்கு, ரொம்பவே பக்கம் தான். அந்த விலாசத்துக்கு போயிட்டு கதவையும் தட்டுறாரு. வீட்டுல எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. அப்படியே கதவை தட்டினதுக்கு அப்புறம் கதவை திறந்துட்டு ரொம்ப வயசான ஒருத்தர் வெளியிலயும் வராரு. ஆனா ஆள் பாக்குறதுக்கு கொஞ்சம் திடகாத்திரமா தான் இருக்காரு. அவர்கிட்ட டைரக்டா அவங்க தம்பியோட பையன் பேரை சொல்லி அவரும் இறந்துட்டாரு, இந்த மாதிரி பில்லி சூனியத்தால தான் இறந்துட்டாருன்னு சொல்லும் போது அப்பதான் இறந்து போன நபரோட பெரியப்பாக்கே விஷயம் தெரியுது. என் தம்பி பசங்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. அண்ட் மகேஷ் இவரும் கிளியரா சொல்லிடுறாரு, இந்த பில்லி சூனியத்துக்கு காரணம் இந்த பர்சன் தான் அப்படின்னு. பர்டிகுலர் அவரோட பேரை சொன்னதுக்கு அப்புறம் தாத்தா இவரும் பயங்கரமா கோவப்படுறாரு. இது மட்டும் இல்லாம அந்த தாத்தா கிட்ட, உங்க தம்பி வீட்டுக்கு பின்னாடி கொல்லப்புறத்துல வாழை மரம்லாம் இருந்துட்டு இருக்கு, அந்த வாழை மரத்துக்கு நடுவில் பள்ளம் தோண்டினா ஏதோ ஒரு பொருள் கிடைக்கும்னு சொன்னாங்க. அந்த பொருள் உங்க பேர பசங்களுக்கு, அதாவது இப்ப எங்க தாத்தா இருக்கார்ல, அவருடைய தம்பி ஆல்ரெடி குடிச்சு சூது விளையாடி சூனியத்தால இறந்து போயிட்டாரு. இப்போ அவர் தம்பி பசங்க மூலியமா பிறந்த அடுத்த ஜென்ரேஷன் இருக்காங்களே, அதுதான் தாத்தா இவங்களுடைய பேர பசங்க. அவங்க எதிர்காலத்துக்கு ஏதோ தேவைப்படும் அப்படின்னு அந்த இடத்துல புதைச்சு வச்சிருக்காங்க. அந்த ஒரு விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க. எப்பா என்னால முடிஞ்ச வரைக்கும் உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன் அப்படின்னு மகேஷ் இவரும் இந்த இடத்த விட்டும் கிளம்புறாரு. அண்ட் இதுக்கப்புறம் அந்த குடும்பத்துல என்ன விஷயம் நடந்தது அப்படின்னு அவருக்கும் அந்த சமயம் தெரியல. அதுக்கப்புறம் அவரும் கிளம்பி அவங்க வீட்டுக்கு வந்துட்டாரு. இப்படி 2-3 நாளும் போகுது. இவருக்கும் கொஞ்சம் மனசு கேட்கல. சரி அங்க என்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு இவரும் மறுபடியும் எந்த வீட்டுல அந்த இறந்து போன சடலத்தை கொடுத்தாரோ அதே வீட்டுக்கும் போறாரு. இப்ப அந்த வீட்டுல அந்த பெரியப்பா, அதாவது அந்த வயசான தாத்தாவும் இருக்காரு. ஆம்புலன்ஸ் டிரைவரான மகேஷ் இவரை பார்த்தவர்னு அந்த தாத்தாக்கு சந்தோஷம் தாங்கல. மகேஷ் இவரை கட்டி பிடிச்சி நன்றியும் சொல்றாரு. அண்ட் இருந்த எல்லா பிரச்சனையும் நான் சரி பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் என் பேர பசங்களை நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவரும் அதுக்கப்புறம் அந்த பசங்களை வளர்க்கவும் ஆரம்பிச்சிட்டாரு. அண்ட் அந்த வாழைத்தோப்புக்கு நடுவில் என்ன இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி அப்பா சூது விளையாடி எல்லாத்தையும் தோத்தார்ல, அதுல எஞ்சி இருக்கிற சொத்தை அவங்க அம்மா கொஞ்சம் பதுக்கி வச்சிருந்தாங்கல்ல, அப்படி பதுக்கி வச்ச அந்த சொத்தோட அந்த பத்திரங்கள் தான் அந்த வாழை மரத்தோப்புக்கு நடுவுலயும் இருந்திருக்கு. அதை தான் அவரும் ஆன்மா சொல்லி, இதை என் பெரியப்பா கிட்ட சொன்னா அவரே செய்ய வேண்டிய விஷயம்லாம் செஞ்சிருவாரு அப்படின்னு எல்லா விஷயமும் சொன்னதுக்கு அப்புறம் எல்லாமே சுமூகமா நடந்திருக்கு. ஆனா ஒரு குடி சூதால பாத்தீங்கன்னா ஒரு குடும்பம் இல்ல 2 தலைமுறையே இல்லாமலும் போயிருக்கு. அம்மா அப்பா இறந்தும் போயிருக்காங்க. அவங்களுக்கு அடுத்த தலைமுறையா இருக்கிற அவங்களுடைய 4 பசங்களும் இறந்து போயிருக்காங்க. ஆனா அவங்க மூலியமா வந்த குழந்தைகள் இப்பவும் நல்லபடியா வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. இதான் ஆம்புலன்ஸ் டிரைவரான மகேஷ் இவரும் நமக்கு ஷேர் பண்ணாரு. அண்ட் என்னால முடிஞ்ச இருக்கும் இந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு புரியும்படி சொல்லியிருப்பேன் அப்படின்னு நானும் நம்புறேன். ஸோ மகேஷ் இவர் லைஃப்ல நடந்தும் இந்த சம்பவத்தை கேட்கும்போது உங்களோட தாட் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்றேங்க. அவ்வளவுதான் மக்களே, சம்பவம் ஓவர். கண்டிப்பா இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்புறேன். அந்த சம்பவத்தை கேட்கும்போது எந்த அளவுக்கு ஹாரரா இருந்தது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல கண்டிப்பா உங்களை நான் மீட் பண்றேன். அதுவரை உங்களை மீது விடைபெறுவது உங்கள் நான்